வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. லெபனான் உடன் அங்கு இருந்த இஸ்புல்லா பயங்கரவாதிகள் உடன் நடந்த போரில் இஸ்ரேல் முழு வெற்றி பெற்று அவர்கள் எந்த அளவுக்கு இடங்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்களோ லெபனானுக்குள்ள அதை பிடித்து விட்டார்கள். குறிப்பாக இஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகளை பிடித்து விட்டார்கள். தினம்தோறும் நூற்றுக்கணக்கான இஸ்புல்லா பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்கிறார்கள். பிடிக்கப்பட்ட பகுதிகளை காசாவை போல மண்மேடு ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இனி பெரிய சண்டை அவசியம் இல்லை, லெபனானுக்குள்ள சண்டைகளை முடித்து விட்டோம், இடங்களை பிடித்து விட்டோம், எண்ணற்ற பயங்கரவாதிகளை கொன்று விட்டோம். இனி தினம் தினம் இந்த இஸ்புல்லா பயங்கரவாதி மீதம் எவன் இருக்கிறானோ அவனை தேடி பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் பாக்கி, பெரிய சண்டை அவசியம் இல்லைன்னு இருக்காங்க. லெபனானுடன் அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு உள்ளது. இந்த லெபனான் அப்படிங்கிறத நிச்சயமாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டம் இல்லாவிட்டால் ஒரு தேசம் எப்படி இஸ்லாமிய தேசமாக மாறும் என்பதற்கு லெபனான் உதாரணம். ஒரு காலத்தில் 60% கிறிஸ்துவ மக்கள் வாழ்ந்த ஒரு அழகான நாடு லெபனான். ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்பலாம் பின்னோக்கி போகாதீங்க. 100 வருஷம் முன்னாடி 1920-30 இந்த காலகட்டத்தில் லெபனானில் 60% கிறிஸ்துவ மக்கள் தான் வாழ்ந்தாங்க. அவங்க தான் பெரும்பான்மை மக்கள். படிப்படியாக இந்த பொது சிவில் சட்டம் இல்லாதனால இந்தியாவில் கூட இன்னுமே கொண்டு வரல. இது ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும். பொது சிவில் சட்டம் இல்லை. அதற்கடுத்து கட்டாய மத மாற்றங்கள், துப்பாக்கி முனை மத மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு கலவரங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தி இந்த கிறிஸ்துவ மக்களை அடித்தது. அதன் விளைவாக கிறிஸ்துவ மக்கள் லெபனானை விட்டு ஓடி உலகம் முழுவதும் தஞ்சம் புகுந்தது. அதை தாண்டி குழந்தை பிறப்பு விகிதம், கிறிஸ்தவ மக்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை என்னும் போது அங்கிருந்த இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டதால இன்றைக்கு லெபனானில் கிறிஸ்துவ மக்கள் மைனாரிட்டி, இஸ்லாமிய மக்கள் மெஜாரிட்டி. இன்னைக்கு 60% மேலாக இஸ்லாமியர்கள் தான் லெபனானில் வாழ்கிறாங்க. பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த கிறிஸ்தவ மக்கள் 60% இருந்தவங்க குறைந்து தேய்ந்து 30க்கும் கீழே இன்னைக்கு லெபனானில் இருக்காங்க. லெபனான் அரசு துணிச்சலாக மத வாரியான கணக்கெடுப்பை எடுப்பதில்லை, பயந்து கொள்கிறார்கள். 1930 காலகட்டத்தில் மத வாரியான கணக்கெடுப்பை லெபனான் எடுத்தாங்க. இன்னைக்கு பயந்துக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை அந்த அளவுக்கு 100 வருஷத்துல ஒரு தேசத்தின் அடையாளத்தையே மாற்றிருக்கு. உண்மையாகவே இது எச்சரிக்கை பதிவு. ஒரு 100 வருஷம்தான் பின்னோக்கிலாம் நான் போல. கிறிஸ்தவ மக்கள் மெஜாரிட்டி என்ற தேசம் மைனாரிட்டி கிறிஸ்தவ மக்கள் என்ற இடத்துக்கு போயிருக்கு. இதே தான் வருங்காலங்களில் ஐரோப்பிய நாடுகளில், இங்கிலாந்தில் நிச்சயமாக நடக்கும். இந்த இஸ்லாமியர்கள் மீதான மென்மை போக்கு அந்த நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு இஸ்லாமிய நாடுகளாக லெபனானை போல மாறி வன்முறை, பயங்கரவாதம், மரணங்கள் என்ற நிலைக்கு நிச்சயமாக போகும். அதே போல் லெபனானில் இந்த பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருந்தால் இந்த சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு நசுக்குவார்கள், ஒடுக்குவார்கள் என்பதற்குமே இந்த லெபனான் ஒரு உதாரணம். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சரியான நாடு அப்படின்னா இஸ்ரேல் தான். உண்மையாகவே மறக்க முடியாது. இஸ்ரேலிய மக்கள் தான் இவங்களை எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த இடத்தில் மிக சரியாக வைத்திருப்பது. உலகமே எச்சரித்தாங்க லெபனான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அதை தாண்டி அங்குள்ள நாடுகள் எல்லாமே. ஏன்னா லெபனான் ஒரு காலத்தில் பிரெஞ்சுக்கு கீழே இருந்தது. அந்த பிரெஞ்சு அதிபர் மெக்ரான்லாம் தேவையே இல்லாமல் குதிச்சான். அவன் இந்த இங்கிலாந்து பிரதமர்லாம் தேவையில்லாமல் இத்தனை பேர் சொல்லியும்
ஈரான் எச்சரித்தும் பாகிஸ்தான் எச்சரித்தும் இது எல்லாத்தையும் தாண்டி லெபனானை அடித்து ஒன்றுமே இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பகுதியை மண்மேடாக்கிட்டாங்க. நான் ஒரு வீடியோ இப்போ காட்டுறேன். இந்த வீடியோ 2 நிமிடம் 47 நொடி இந்த வீடியோ ஓடுதுன்ட்ட. முழுக்க அந்த லெபனான் தரைமட்டமானதான் அந்த வீடியோ. நான் ஒரு சிறிய பகுதியை மட்டும் இதில் இணைக்கிறேன். இத்தனை பேர் சொல்லியும் இஸ்ரேலை செவிசாய்க்காம அவர்களின் குறிக்கோளில் மிக தெளிவாக இருந்து மண்மேடு ஆக்கிவிட்டார்கள். ஏன் இந்த அளவுக்கு மண்மேடு ஆக்குறாங்க அந்த இடத்த? கட்டிடங்கள்லாம் விலை உயர்ந்தது என்றாலுமே ஒன்று, அந்த பகுதியிலிருந்து குடியிருந்த அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் திரும்ப வரக்கூடாது. இப்படி தரமட்டம் பண்ணால் தான் அவன் எங்கேயோ ஓடி இருப்பான், எங்கேயோ போவான். இரண்டாவது, கட்டிடங்களை பயன்படுத்தி இசபுல்லா பயங்கரவாதிகள், இவர்களை போன்ற அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒளிஞ்சிருந்து தாக்குதல் நடத்தக்கூடாது. அதுக்கு தான் இந்த பிடிக்கப்பட்ட பகுதிகளை இதை போல மண்மேடு ஆக்கி காட்டுவது. நான் வீடியோ பதிவு பண்ணும்போது என் பின்னாடி கட்டிட இடிபாடுகளை நான் வச்சிருப்பேன். அநேகர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இது எந்த இடம்னு சொல்லி. இந்த இடிபாடுகள் நான் காட்டுறது எல்லாமே அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி செய்த இடிபாடுகள் தான். நீங்கள் எந்த மாற்று கருத்துமே வேணாம். இதுக்கு இத்தனை புகழுக்கும் சொந்தக்கார நாடு, சின்ன நாடு தான், மறக்கவே முடியாது இஸ்ரேலை. 34 வருடத்துக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் வாஷிங்டனில் இப்பொழுது முடிந்த பேச்சுவார்த்தை அம்பாஸ்டர்கள், அதாவது ராஜ தூதர்கள் சொல்லுவாங்க, அவர்களுக்கிடையான அவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. இதற்கு தலைமை தாங்கியது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தலைமையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 34 வருஷம் கழிச்சு இது மிகப்பெரிய விஷயம். வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் லெபனான் அதிபர் ஜோசப்பானும் போய் 3 தரப்பும், அதாவது அதிபர் பிரதமர் அவர்கள் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது. இது மிகப்பெரிய விஷயம். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசி முடிக்க போகிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் லெபனானுக்குள்ள 30 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இஸ்ரேல் நாங்கள் பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க. லெபனான் அதுக்கு அவ்வளோ வேண்டாம், 8 கிலோமீட்டர் இஸ்ரேலிருந்து லெபனானுக்குள்ள 8 கிலோமீட்டர் பிடிக்கப்படும் இஸ்ரேல் இராணுவத்தால். அங்கே இஸ்ரேல் மக்கள் குடியிருக்க மாட்டாங்க, பஃபர் ஜோன் என்பாங்க, பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த 8 கிலோமீட்டர் மொத்தமுமே அங்குள்ள அனைத்து கட்டிடங்களும் தரை மட்டமாக்கப்படும், மண்மேடாக்கப்படும். அங்கே இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தை ஒட்டி லெபனான் இருந்தால் அந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து தாக்குதல் நடத்தினாங்க. அங்கிருந்த வீடுகள், இப்போ இடிக்கப்பட்ட பகுதியில் இருந்த வீடுகள், மத வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், இதை போன்ற பகுதிகள் பூராமே இசபுல்லா பயங்கரவாதிகள் வழக்கம் போல மக்களுக்கு இடையே இருந்து செயல்படுவார்கள். இந்த பயங்கரவாதிகள் அதே தான் இங்கேயும் செஞ்சாங்க. அதனால் அந்த 8 கிலோமீட்டர் பகுதி மொத்தமாக இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் நிரந்தரமாக இருக்கும். அதுக்குள்ள திரும்ப இந்த லெபனான் பயங்கரவாத அங்கிருந்த பிரிய மக்கள் திரும்ப வரக்கூடாது. யார் கண்ணில் பட்டாலும் சுட்டுக்கொள்வோம். இது முதல்ல. இரண்டாவது, லித்தானி ரிவர் அப்படிம்பாங்க அந்த பகுதி. அந்த லித்தானி ரிவர் அதுக்கு தெற்கு பகுதி பூராமே இஸ்ரேல் இராணுவம் அங்கே இருந்து அங்குள்ள இசபுல்லா பயங்கரவாதிகளை இனி வரும் நாட்களில் தேடி பிடித்து சுட்டுக்கொள்வார்கள். அதே சமயத்தில் அந்த லித்தானி ரிவர் வடக்கு பகுதியில் லெபனான் இராணுவம் அங்கிருந்து இசபுல்லா பயங்கரவாதிகளை சுட்டுக்கொள்வார்கள்.
வரும் நாட்களில் இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை தேடி பிடித்து கொள்வது அல்லது அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைவது, இது மட்டும்தான் அவர்களுக்கான ஒரே வாய்ப்பாக அமையும். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் பேசியிருக்காங்க. இனி பிரதமர் அதிபர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை எப்போ இதெல்லாம் இறுதி செய்யப்படும். ஒரு சுதந்திரமான தேசத்தில் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத எண்ணத்தை பரவ விட்டாலே, சிறியதாக முளைக்க ஆரம்பிக்கும் போதே அதை நசுக்காவிட்டால் எவ்வளவு பெரிய பேராபத்து ஏற்படும் சொல்லி லெபனான் உதாரணமாக இருக்குது. இன்றைக்கி இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, எளிமையாக சொல்கிறாங்க ஹிசபுல்லாவை ஆயுதத்தை களைவோம் கொள்வோம் சொல்லி. ஆனால் அது அவ்வளவு எளிதில் நடக்காத காரியம். ஏனென்றால் இது இராணுவ ரீதியாக அல்ல, அந்த மக்கள் தொகை மத ரீதியான கணக்கெடுப்பில் இசபுல்லாவை அதிகமாக ஒடுக்க மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் லெபனானுக்குள் வெடித்து மீண்டும் இன்றைக்கு சிறுபான்மையாக இருக்கும் கிறிஸ்தவ மக்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இஸ்ரேல் இராணுவம் தேடி சென்று இசபுல்லா பயங்கரவாதி அழிக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் லெபனான் அரசு அதில் சேர்ந்தால், குறிப்பாக இன்றைக்கி லெபனான் அதிபர் ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் பால், அவரும் சேர்ந்து அந்த இசபுல்லாவை பயங்கரவாதிகளை ஒடுக்கினால் மிகப்பெரிய இனக்கலவரம், உள்நாட்டு கலவரம் அங்கே ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு லெபனானுக்குள்ள அந்த இஸ்லாமிய மக்கள் தொகை 64% இருக்காங்க. 30 கீழே கிறிஸ்துவ மக்கள் போயிட்டாங்க. அந்த 64%த்தில் 32% சியா இஸ்லாமியர்கள். இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் ஈரான் அவங்க எல்லாமே சியா. 32 அடுத்த மக்கள் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். இப்போ நீங்கள் இசபுல்லா ஒடுக்குனீங்க அப்படின்னா இந்த சியா பிரிவு இஸ்லாமியர்கள் இந்த இசபுல்லா சியா பிரிவோட இஸ்லாமியரோட முகமாக இருக்குது. அப்போ நீங்கள் எங்களை ஒடுக்குகிறீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் கலவரத்துக்கு ஈடுபடுவார்கள். இந்த சண்டை எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி மாறினா, இந்த சியா பிரிவு இஸ்லாமும் சன்னி பிரிவு இஸ்லாமும் ஒன்றா சேர்ந்து கொண்டு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த இஸ்ரேலியர்கள் லெபனான் அதிபர் கிறிஸ்துவரான ஜோசப் ஆன் என்று சொல்லி மீதம் இருக்கும் கொஞ்சம் இப்போ 30% கீழே இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலை வன்முறை தாக்குதல் நடத்துவாங்க. அதனால் அவ்வளவு எளிதாக இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை களை எடுப்பது கொஞ்சம் கஷ்டம். அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது தெரிஞ்சு கொண்டு தான் இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக கூலி மாடுகளைப் போல லெபனானுக்குள் சுற்றி திரிவது. இன்னுமே பொது சிவில் சட்டங்கள்லாம் வரல அப்படின்னா இந்த 30% இருக்க கிறிஸ்தவ மக்களுமே லெபனானில் படிப்படியாக தேய்ந்து 0 என்ற அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவர்கள் ஒரு குழந்தை 2 குழந்தைகள் அதிகமாக வைக்கும்போது இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அந்த தேசத்து அடையாளத்தை மாற்றுது. அதை தாண்டி வன்முறைகள் கிறிஸ்தவ மக்கள் மீது ஏற்படுத்தும் வன்முறைகள். லெபனானில் தான் இயேசு கிறிஸ்து லெபனானுக்கு சென்று பிரசங்கம் செய்தார் என்ற வரலாறு உண்டு. லெபனானில் ஒரு கானானிய பேய் பிடித்த சிறுமியை குணமாக்கினார் என்ற வரலாறு லெபனானுக்குள் உண்டு. அதே சமயத்தில் சுவிசேஷகர்கள் பவுல் பேதுரு லெபனானிலிருந்து பிரசங்கம் செய்தார்கள் என்ற வரலாறுகள் உண்டு. அதை தாண்டி அந்த சமயத்தில் எண்ணற்ற கிறிஸ்துவ மக்கள் அங்கே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தோன்றிய முஸ்லீம் பேரரசுகள் வால்முனை மதமாற்றத்துக்கு உட்படாத கிறிஸ்துவ மற்றும் துரூஸ் மக்களை படுகொலை செய்தது. தொடர்ச்சியாக இந்த லெபனான் தன்னுடைய அழகான அடையாளத்தை இழந்து பயங்கரவாத அடையாளத்தை நோக்கி போயிற்று. ஒரு காலத்தில் லெபனானை மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் பாரிஸ் அப்படிம்பாங்க. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் ரொம்ப அழகாக இருக்கும்பாங்க. அதைவிட மிக அழகான நாடு என்று லெபனானை சொல்லுவாங்க. அழகான நதிகள், சுவையான நீர், விலை உயர்ந்த மரங்கள் மற்றும் அழகான பறவைகள், மிருகங்கள், அன்பான மக்கள் என்று உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் இருந்த நாடு தான்
லெபனான். முஸ்லீம் பேரரசுகளெல்லாம் மறந்துவிட்டு சமீபத்து வரலாறை பேச ஆரம்பித்தோம் என்றால், என்னைக்கு யாசர் அரபாத் என்ற பயங்கரவாத பிரியன், அவனால தான் அந்த பகுதியே இன்னைக்கு பற்றி எறிவதற்கு காரணம். அந்த யாசர் அரபாத் என்ற பயங்கரவாதி லெபனானுக்குள் நுழைந்தானோ அன்றைக்கே லெபனானுடைய அழிவுகள், அதனுடைய அழகான தோற்றம் மறைதல் எல்லாமே ஆரம்பித்தது. யாசர் அரபாத் அவனுடைய காலத்தில் மிகப்பெரிய வன்முறை லெபனானிலிருந்து மேற்கொண்டான். யாசர் அரபாத் லெபனானில் இருந்த காலகட்டம் தான் இந்த மிடில் ஈஸ்ட் அந்த பகுதியில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்த காலங்கள். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இஸ்ரேல் இராணுவம் உள்ளே போய் யாசர் அரபாத்தை விரட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் அமல் பயங்கரவாத இயக்கம் என்று வந்துச்சு, இஸ்லாமிய பயங்கரவாதம். அதற்கடுத்து அதையெல்லாம் முடித்த பிறகு இந்த இசபுல்லா என்ற சியா பிரிவு இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுது. இந்த இசபுல்லா மட்டும் இவ்வளவு நாட்கள், இவ்வளவு வருடங்கள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் ஈரான் முழுக்க ஆதரவு தருவது. அந்த இசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு முழு சம்பளமே ஈரான் தான் தராங்க. லெபனான் இராணுவ வீரர்களை காட்டிலும் அதிக மடங்கு சம்பளம் பெறுவது இஸ்ரபுல்லா பயங்கரவாதிகள். இன்றைக்கு சிறுபான்மையாக லெபனானில் இருந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். அதை தாண்டி பயங்கரவாத குழுக்களாக இருந்து அங்குள்ள இப்பொழுதுள்ள சிறுபான்மை மக்களான கிறிஸ்துவ துருஸ் மக்களை பயத்தின் விளிம்பில் வாழ வைத்து கொண்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும், பொது சிவில் சட்டம் இல்லை என்றால் ஒரு தேசம் ஒரு 100 வருஷத்திலேயே அதோடைய அடையாளத்தை மறந்து அடையாளம் மாறி இஸ்லாமிய தேசமாக, ஒரு பயங்கரவாத பிரிய தேசமாக மாறிவிடும் என்பதற்கு லெபனான் ஒரு அழகான சாட்சி. 100 வருஷத்துக்கு முன்னால் அழகாக தெளிவாக அன்பாக இருந்த லெபனான் இன்னைக்கு சிதைக்கப்பட்டு பயங்கரவாத வெறியாட்டத்துடன் ஏதாவது சீர்திருத்த முயற்சியை மேற்கொண்டால் இனக்கலவரம் ஏற்படும், உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் என்ற பயத்தில் மீண்டும் கிறிஸ்தவ மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள் என்ற பயத்தில் வாழும் சூழலுக்கு மாறியிருக்கு. காரணம், அவருடைய அடையாளமான கிறிஸ்தவர்கள் என்ற பெரும்பான்மை இழந்து இஸ்லாமியர்கள் என்ற பெரும்பான்மைக்கு வந்தது தான் முக்கியமான காரணம். இப்போ லெபனான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இனி வரும் நாட்களில் இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா தலைவர்கள் அமர்ந்து பேச போகிறாங்க. என்ன முடிவெடுத்தாலும் இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை முற்றாக அழிப்பது என்பது அந்த இனக்கலவரம் ஏற்படும் என்ற பயத்தின் அடிப்படையில் தான் பேசுவாங்க. இராணுவ ரீதியாக மிக எளிதாக இசபுல்லா ஒடுக்கிறவங்க இஸ்ரேல் இராணுவம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது இசபுல்லா பயங்கரவாதிகளை ஆயுதங்களை கொடுங்கள் என்று பிடுங்கும் போது மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் ஏற்படும். அது அங்குள்ள கிறிஸ்துவ மக்கள் இனப்படுகொலை செய்வதற்கு நைஜீரியா போன்று வழிவகுக்கும் என்ற பயம் உள்ளது. ஆனால் வருங்காலத்தில் இது எப்படி இஸ்ரேலும் மொசாத்தும் செய்ய போகிறார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானுடன் சண்டை நிறுத்தம், அதனுடைய 2 வார சண்டை நிறுத்தம் நீட்டிக்கப்படாது என்று சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த சண்டை நிறுத்தம் முடிவதற்குள்ள நிரந்தர பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டு சண்டை நிறுத்தம் நிரந்தரமாக வரும் என்று தோன்றுகிறது. நேற்றைக்கு பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல், அவனை ஃபீல்டு மார்ஷல் சொல்லக்கூடாது, ஃபேக்ட் மார்ஷல்னு சொல்லலாம், ஆசிம் முனீர் ஃபேக்ட் ஃபீல்டு மார்ஷல், அவன் ஈரானுக்கு போய் 2வது கட்ட கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கான். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், ஈரானியர்கள் பாகிஸ்தான் வரக்கு பயப்படுறாங்க. வந்தால் அந்த ஈரானிய தூதுக்குழு மொத்தமாக கொல்லப்பட்டு அந்த பழிய அமெரிக்கா இஸ்ரேல் மீது போட்டு மிகப்பெரிய யுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று உளவுத்துறை மூலம் கண்டுபிடிச்சாங்க. அதனால் வேறு வழிகளில் பாகிஸ்தான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை தாண்டி பாகிஸ்தானுடைய ஃபேக்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஈரானுக்கு சென்று கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கான். இது அமெரிக்கா சொல்கிறபடி முடியும் என்று தெரிகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 419 கிலோ யுரேனியம் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும். அமெரிக்கா கையில் அதற்கு இணையான
மின்சாரம் தயாரிக்கும் யுரேனியம் வாங்கிக்கணும். இன்றையிலிருந்து 20 வருஷத்துக்கு ஈரான் இந்த அணு என்ரிச்மெண்ட், இந்த யுரேனியத்தை செறிவூட்டுதல் என்ற நிகழ்வுக்கே போகக்கூடாது. இந்த கட்டளையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று ஆசிம் முனீர் அதைத்தான் வலியுறுத்த சென்றிருக்கிறான் ஈரானுக்கு. யுரேனியத்தை கொடுத்துருங்க, திரும்ப செறிவூட்டுறதுக்கு போகாதீங்க. இதுக்கு அவங்க சம்மதம் கொடுத்து விட்டால் இன்று நாளை தினங்களில் இந்த நிரந்தர சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. அதே சமயத்தில் ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டது, ஈரான் துறைமுகங்கள் மூடப்பட்டது, 3வது நாளை தாண்டி முற்றுகை போயிட்டு இருக்கு. இப்போ ஈரான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பகுதி இல்லாமல் ஈரானுடைய கச்சா எண்ணெய்கள் சிரியாவுக்கு சென்று சிரியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யலாம். அமெரிக்க இராணுவத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்க கப்பற்படையை, அது அவங்களுக்கே தெரியும். அதனால் வருகின்ற நாட்களில் சிரியா மூலம் ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்லி ஈரானுக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்படலாம். இந்த ஆசிம் முனீரோட பேச்சுவார்த்தை சரியாக நடைபெற்றால் வருகின்ற நாட்களில் ஈரானுடன் நிரந்தர சண்டை நிறுத்தம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹொர்மோஸ் ஜலசந்திலாம் பழையபடி திறக்கப்பட்டு கப்பல்கள் செல்ல வாய்ப்புள்ளது. அமெரிக்காவில் நடக்கும் லெபனானுடன் பேச்சுவார்த்தை சரியாக நடைபெற்றால் இஸ்ரேல் லெபனான் இராணுவங்கள் இணைந்து இசபுல்லாவை வேட்டையாடுவதற்கான வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் இப்போ மிகப்பெரிய மதில் சுவர், 6 கிலோமீட்டர் நீள மதில் சுவர் கட்டிட்டு இருக்காங்க, இஸ்ரேலை மக்கள் பாதுகாப்பது போல. இந்த சண்டைகள் ஈரான் லெபனானில் போகிறனால அதை பயன்படுத்தி கொண்டு இந்த காசா ஹமாஸ் பேடிகள் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் கூலி மாடுகளைப் போல காசாவில் சுற்றி திரிவது பார்க்க முடியுது. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்து சண்டை நிறுத்தம் இங்கெல்லாம் வந்துக்கிட்டால் அடுத்து இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய பார்வை காசா பக்கம் திரும்பும். அந்த இன்னும் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் சுற்றி திரியும் கூலி மாடுகள் பேடிகள் ஹமாஸிடம் ஆயுதங்களை பிடுங்குவார்கள். அதற்கு உடன்படவில்லை என்றால் அனைத்து ஹமாஸ் பயங்கரவாதிகளும் சுட்டு கொல்லப்படுவார்கள். இது இன்றைய 16ஆம் தேதி நிலவரம். இந்த சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டால் நிரந்தரமாக, வேறு ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டால் பதிவு செய்கிறேன். நன்றிகள்.